அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், உன்னுடைய இறைவன் உன்னை காத்திருக்கும்படி சொல்லி இருந்தால் நீ தாராளமாக காத்திரு. பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தால் பொறுமையாக இரு. காப்பாற்றுங்கள் ராமா, காப்பாற்றுங்கள். யார் நீயா? என்ன ஆனது? சிவானந்த ஐயா, நான் வாழ்க்கையில் மிக பெரும் தவறு செய்து விட்டேன். உங்கள் பேச்சை கேட்காமல் என்னை மன்னித்து விடுங்கள் சிவானந்த ஐயா, மன்னித்து விடுங்கள். என் பிரபுவின் உயிருக்கு ஆபத்து உண்டாகிவிட்டது. அவரை காப்பாற்ற வேண்டும் ஐயா. சரி, எழுந்திரு 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 தம்பி. அழக்கூடாது, அழக்கூடாது. இந்த கண்களில் கண்ணீரா? கூடவே கூடாது. காலம் கடந்தாலும் அறியாமல் நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயே. உன் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரே இதற்கு சாட்சி. நீ எப்பொழுது உன் தவறை உளமாற உணர்ந்தாயோ அப்பொழுதே அனைத்தும் நலமாக நடக்கும். சரி, விட்டுதல்ல. நடந்தது நடந்து விட்டது. நீ என்னிடம் ஒன்று கூறு. நீ வணங்கும் உன்னுடைய இறைவனை நாம் எங்கு சென்று தேடுவது? அதை தெரிந்து கொள்ளத்தான் எம்பெருமானிடம் வேண்டினேன். இவரிடமா? ஆம். கிடைத்ததா? இல்லையே. நீங்களாவது உதவி செய்யுங்களேன். உனக்கு உதவி செய்வதற்காகத்தானே நான் வந்திருக்கிறேன். வா. அதை தெரிந்து கொள்வது. ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று இன்னொன்றோடு இணைந்திருக்கும். அந்த அசுரர்களையும் நம்மையும் இணைப்பது எது? ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அந்த தேவை அவர்களுக்கும் வேண்டும், இங்கு நமக்கும் வேண்டும். அது தெரிந்தால்தான் முன்னேறி செல்ல முடியும். உன் பிரபு மாயமாக சென்றது எங்கே என்று தெரிந்து கொள்ளலாம். காற்று? காற்றுதான். அதுதான் அவர்களுக்கும் தேவை, நமக்கும் தேவை. சரியாக சொன்ன. கண்டுபிடித்து விட்டாயே. ஆனால் காற்றால் மட்டும் வேலை நடந்து விடாது. வேறு ஏதோ ஒன்று உள்ளது. அதுதான் அவர்களுக்கும் தேவை, நமக்கும் தேவை. என்னவாக இருக்கும்? கட்டுப்படுத்துவாய். உலோகத்தை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ இப்பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளாய். முனிவர்களை கொடுமைப்படுத்திய காரணத்திற்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டும். உனக்கு புத்தி உள்ளது, புத்திசாலி இல்லை. நீ புத்திசாலியாக இருந்திருந்தால் என்னை கட்டி போட்டு இருக்க மாட்டாய். இவர்களை காப்பாற்ற நினைத்திருப்பாய். இனி முடிவு உன்னுடையது. அமைதியாக செல்கிறாயா? இல்லை, காப்பாற்றுங்கள். நான் அஞ்சனையின் பிள்ளை, கேசரியின் மைந்தன் அனுமன், ஐம்பெரும் தத்துவங்களுடன் உருவான உடலோடு எனக்குள் உள்ள அக்னியை வெளிப்படுத்த போகிறேன். ஓம் அக்னி தேவனே போற்றி. என் பிரபுவின் மீது நான் வைத்துள்ள பக்தி உண்மை என்றால் நான் என் பிரபுவை சென்றடைவதற்கு வழியை காட்டுங்கள். நீதானே இவர்களை எல்லாம் கேள்வி செய்ய தூண்டினாய். அந்த தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். ஓம் அக்னி தேவனே போற்றி. ஓம் அக்னி தேவனே போற்றி. அவர்கள் அனைவரும் அம்மாவிற்கு உணவாவார்கள். அம்மா, அம்மா, எங்கள் முன்னால் வாருங்கள். விருந்து தயாரா? அதை என் எதிரில் கொண்டு வா. பலி நிறைவடையவில்லை அம்மா. எங்களுக்கு உங்கள் உதவி தேவையுள்ளது. அதற்காகவே அழைத்தோம். ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய்? சொல்ல வந்ததை சொல். அம்மா, காட்டாசுரன் ரகுகுல வம்சத்தின் மூத்த மகனான ராமனை நம்மிடத்திற்கு அழைத்து வந்து விட்டான். நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? என்னுடைய மாய சக்தியை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன். என்னுடைய அசுர வீரர்கள் உன்னோடு சண்டையிட மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. முடிந்தால் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள். பக்தியின் சக்தியை கொண்டு ஒரு பக்தன் உண்மையான மனதோடு அவன் இறைவனை அழைத்தால் இந்த பூமியில் ஒவ்வொரு அணுவும் அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதோடு ஐம்பெரும் தத்துவம் எனக்கு வழியை காட்டி என் பக்தியில் உண்மை இருப்பதை உணர்த்தி விட்டார்கள். நீ உள்ளே வந்திருக்கலாம்.
உன்னுடைய பக்தியின் சக்தியை வைத்துக் உன்னால் வெளியில் செல்ல முடியாது. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். என் பொறுமையை இழந்து விட்டேன். என்னால் தான் உங்களுக்கு இவ்வளவும் நேர்ந்தது. ஆனால் உங்களுக்கு துயரை அளித்து மிக பெரும் தவறு செய்து விட்டார்கள் இந்த அசுரர்கள். அதற்கான விளைவை இவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அணுவை துளைத்து என் கடலை புகட்டும் இளவரசே. ஆற்றல் படைத்தவன் அஞ்சனை. ஓம் அக்னி தேவனே போற்றி. ஓம் அக்னி தேவனே போற்றி. அக்னி தேவனே போற்றும். அக்னி தேவனே